அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ பிரகாஷும் தோப்பியாசும் நடு ரோட்ல சண்டை போட்டிருக்காங்க. பட்ட பகல்ல ஒரு ஆளோட கை மேல காரை ஏத்தி கார் யார் கண்ணுலயும் படாம மறைஞ்சிருக்கு. அங்கதான் பாலாஜி எனக்கு ஏதோ இடிக்குது. அதுக்கப்புறம் தோப்பியாசோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? யார் மேலேயும் சந்தேகம் இல்லைன்னு தான் சார் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நோ சார், அந்த ஆளுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இருந்திருக்கு. அதை என்கிட்ட சொன்னார் சார். போலீஸ் தலையீடு இல்லாம தானே அவனை கண்டுபிடிச்சு பழி வாங்குவன் வேற சொன்னார் சார். சந்தேகம் யார் மேலன்னு சொன்னா? இல்ல சார், அதை என்கிட்ட சொல்லல சார். ஒருவேளை அந்த ஆள் யாருன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை அவன் கண்டுபிடிச்சிருப்பான். சரி, இந்த கேஸோட ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். எஸ் சார். என்னோட முத வேலை அந்த கார் யாரோடுதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ராணி மேடம் உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கும் அவங்களுக்கும்? ஆமா, ஆனா அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற வேலையை நீ செஞ்சினா நீ கேட்கிற பணத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சொல்லு பாண்டி, ராணி உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா? சரி, அவ என்ன கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தா, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வாழ்நாள் பூரா நீ வேலை பண்ணாம நிம்மதியா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பணம் நான் உனக்கு தரேன். இல்ல சார், அது இந்த பார், நான் சொல்றபடி நீ கேட்கலன்னு வச்சுக்க, அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு போனை போடுவேன். வந்து அழுட்டு போயிடுவாங்க. ஸ்டேஷன்ல கொடுக்குற அடியில நீ உண்மையை ஒத்துக்க போற. கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்காக வாழ்நாள் பூரா கம்பி என்ன போற. வேணுமா? ஏன் சார், தோப்பியாஸ் தான் செத்து போயிட்டானே, திரும்பவும் எதுக்கு அந்த விஷயத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல, தோப்பியாசுடைய மரணம் இயற்கையானதில்ல, கொலை செய்யப்பட்டிருக்கான். சட்டத்துக்கு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவனை தண்டிக்கணும். ஏன் சார், தோப்பியாச கொன்னது ராணி மேடமா? அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. நான் கேட்கறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்த மாதிரி போலீஸ்ல நீ சொல்லணும். அது போதும். அப்பப்ப வீட்டில் வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். உனக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பார்த்துக்கிறேன். ஓகே? சரி, நான் வரட்டுமா பாண்டி? ஓகே சார். பாண்டி, நீ ராணிக்கு மட்டும் இல்ல எனக்கும் வேலை பார்க்குற. அவ என்ன பணம் கொடுக்குறாளோ அதையும் வாங்கிக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் தான் ஐடியா கொடுத்து நீ இதெல்லாம் பண்றேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். பத்திரமா இரு. நடு ரோட்ல உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இத பாரு மகா, நீ என்ன கேவலப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். என்ன? தோப்பியாஸோட கொலை கேஸ போலீஸ் நல்லபடியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த கேஸ்ல நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்காம நல்லபடியா இருக்கணும், அதான் எனக்கு தேவை. உங்களுக்கு சூடு சொர்ணே இல்லையா? நாட்டுல எவ்வளவு பொண்ணுங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க பின்னாடி போக வேண்டியதானே? சும்மா ஏன் பின்னாடி வந்து? இத பாரு மகா, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனா நீ சொல்றதெல்லாம் கேட்டு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லாம உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வரானேன்னு என்ன நீ ஜெயிச்சுதான் நினைக்காத. இத பாரு, நீ எது சொன்னாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேனே, அதுல இருந்து உனக்கு தெரிய வேண்டாமா ஏதோ ஒரு உண்மையான காரணம் இருக்குன்னு? ஒரு தடவையாவது என்ன பத்தி யோசிச்சு பாத்தியா? உங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேவையில்லாம நீ அடம் பிடிக்கிற. என் மேல இருக்கிற வைராகியத்தை தீர்த்துக்க நீ ஜெயிலுக்கு வேணாலும் போவ. நான் எரிஞ்சு சாம்பலானதான் நீ நிம்மதியாவே இருப்ப. இந்த பார் மகா, தேவராஜ் அங்கிள் இறந்ததுக்கு அப்புறம் உன் குடும்பம் நல்லா இருக்கு, உயிரிழப்பு இல்லாம இருக்குன்னா அதுல என்னுடைய பங்கும் இருக்கு. வெக்கமா இல்ல உங்களுக்கு?
நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு எதுக்கு இப்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட கேட்டமா எங்க குடும்பத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டமா? நீ கேட்கல, ஆனா நான் செய்வேன், உனக்காக செய்வேன். இந்த கேஸ பத்தின எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. நான் எல்லாத்தையுமே ஏசி கிட்ட ஒப்படைக்க போறேன். இன்னொரு விஷயம், கல்யாணம் ஆனா ஒன்னிய சுத்தி சுத்தி வரனா அது எந்த தப்பான நோக்கத்திலையும் இல்ல. அதை நீ புரிஞ்சுக்கும் போது நான் உயிரோட இருப்பேனாங்கிறதே சந்தேகம்தான். உயிரோட வாழுங்கிற ஆசையும் என்னை விட்டு போயிடுச்சு. ஒட்டுமொத்த மனசும் தீ பிடிச்சு எரியுது. எந்த நேரத்திலையும் காதலனை பார்க்கலனா உனக்கு தூக்கம் வராதுல்ல? இரு, எதுக்காக இப்போ பிரகாஷ பார்த்த? உன்னை காப்பாத்த சொல்லவா? உன் புருஷன் என்ன கடவுளா என்ன காப்பாத்துறதுக்கு? எனக்கு அவர் கடவுள் இல்ல, ஆனா உன் கண்ணுக்கு அப்படி தெரியறாரான்னு எனக்கு தெரியாது. இந்த பார், உன் புருஷன் பின்னாடி சுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த ஆள் தான் ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வெறுப்புள்ளவங்க பிரகாஷோட நிழல கூட மிதிக்க மாட்டாங்க. அப்ப நான் என் கண்ணால பார்த்ததெல்லாம் என்ன? அப்படி என்னடி அவர்கிட்ட பேசிட்டு இருந்த? ரஜினி சார் சிங்கப்பூர்ல இருந்து திரும்பி வந்துட்டாராமா. அவருடைய ராணா படம் எப்ப ரிலீஸ்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உனக்கு இப்ப என்னடி வேணும்? எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? உங்க 2 பேர்ல யாரடி தோப்பியாச கொன்னது? சொல்லுடி. இல்ல 2 பேருமா சேர்ந்தே செஞ்சீங்களா? சொல்லுடி. எப்ப நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த? ரோட்ல போற வரவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நீ சொல்ல வேண்டாம். என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். ஒண்ணு, நீ தோப்பியாச கொன்னு இருக்கணும். இல்லனா உனக்காக பிரகாஷ் அத செஞ்சிருக்கணும். யாருன்னு கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். உனக்காக பிரகாஷ் அந்த கொலைய பண்ணிருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி அவரை குற்றவாளியாக்க நான் விட மாட்டேன். அடேங்கப்பா, தாலி கட்டின புருஷன் மேல இவ்ளோ பாசமா? சூப்பர். டப்பார், சில விடுகதைகளுக்கான விட எனக்கு தெரியும். என்னடி தெரியும்? தோபியாச நீ எங்க வச்சு கொலை பண்ண?